நான் எவ்வளோ சினிமாவை ரசிக்கிறேனோ அந்த அளவுக்கு இல்லை அதை விட சினிமாவை ரசிக்கிற ஒரு குழு அமைஞ்சதுனால தான் என்னால் இந்த படம் எடுக்க முடிஞ்சது. அதை நான் ஆரம்பிக்க நினைக்கிறது வந்து என்னோட அண்ணன் ராணா டகுபாட்டி. நான் இது வரைக்கும் சந்தித்த மனிதர்கள், ஏன்னா நான் தினந்தோறும் பார்க்குற எல்லாருமே சினிமாவை ரசிக்கிறவங்க தான். ஆனால் இப்படி சினிமாவை பைத்தியமாக ரசிக்கிற ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்க்க முடியாதுன்னு நான் தீவிரமாக நம்புகிறேன். இங்கே எல்லாம் ஒரு பயம் இருந்தது, சினிமா பற்றி சினிமா எடுக்கலாமா, அது ஓடுமா, ரொம்ப நல்ல கதை ஆனால் சினிமா பற்றி எடுக்கலாமா அப்படின்னு. இந்த மாதிரி எந்த நம்பிக்கைகளையும் நம்பாத, வெறும் ஒரு நல்ல கதையை இருந்தால் அதை மட்டும் நம்பலாம் அப்படின்னு நம்பின ராணா அவர் இருந்தனால தான் இந்த படம் என்னால் ஆரம்பிக்க முடிஞ்சது. ஆனால் நாங்கள் தேடிட்டு இருந்தோம், எங்களுக்கு வந்து ஒரு நடிப்பு சக்கரவர்த்தி தேவைப்பட்டது. நான் துல்கர் அவரை சந்தித்து இந்த கதையை சொல்லி அன்னைக்கு சாயங்காலம் தான் இது முடிவாச்சு. அந்த காலையில் எப்படி சாயங்காலம் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார், ஆனால் அன்னைக்கு சாயங்காலம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இது கண்டிப்பாக இது படமாக ஆக போகுது அப்படின்னு. ஆனால் எனக்கு எந்த வாய்ப்புமே வந்து ஒரு கேள்வி இல்லாமல் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு அது பிரமிப்பாக வியப்பாக இருக்கும், எப்படி நான் கேட்குறதெல்லாம் எனக்கு கொடுக்குறாங்க, இப்படி வெளியில் தயாரிப்பாளர்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இது அமைஞ்சது, அது எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி தான் எனக்கு இருந்தது. நான் என் வேலையை ஒழுங்காக செஞ்சேன்னா இந்த வாய்ப்பு இன்னும் 10 பேருக்கு அமையும். ராணா, துல்கர், அதுக்கப்புறம் இப்படி இருக்கிற ஒரு கூட்டணியில் அடுத்து 2 பேர் யார் வரப்போகிறா, என்னோட ஐயா யார். ஏன்னா நான் கதை நான் ரொம்ப ரசித்து எழுதின ஒரு கதாபாத்திரம். அப்போ நாங்கள் யாரையுமே அவரை வந்து கனி சார், சமுத்திரகனி அப்படிலாம் சொன்னதில்லை, ஐயா அப்படின்னு தான் சொன்னோம். அதுக்கு உங்களுக்கு படம் பார்க்குறப்ப தெரியும் ஏன் ஐயா, அவர் எப்படிப்பட்டவர். இப்படி இருந்த ஜாம்பவானுக்கு நடுவில் குமாரி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், இது யாராக இருக்க போகுது, யார் நமக்கு அமைவா, ஏன்னா எனக்கு புதுமுகம் தான் வேணும் அப்படின்னு நாங்கள் எல்லாமே ஆசைப்பட்டோம். ஒரு 6 மாதமாக எங்கெங்கிருந்தோ தேடி எங்களுக்கு தமிழ் பேசுகிற ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, தமிழ் பேச தெரியலனாலும் தமிழை கற்றுக்கிட்டு இன்றைக்கி தமிழ் பேசுகிற ஒரு பொண்ணாக இருக்கிற பாக்யஸ்ரீ வந்து பெரிய ஒரு டேலண்ட்டாக அவங்க வருவாங்க. ஏன் நான் துவண்டு போன நிறையா நேரத்தில் எனக்கு இவ்வளோ சின்சியராக இருக்கணும் அப்படின்றது வந்து நான் இன்னும் கூட நான் பாக்யஸ்ரீ கிட்ட தான் கற்றுக்கிறேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக நான் உணர்கிறேன். இந்த படத்தை நாங்கள் இவ்வளோ ஆசையோடு எடுத்திருக்கோம், ஒரு நோக்கத்தோட எல்லார்கிட்டையும் போய் சேர்க்கணும், எல்லாரும் ரசிக்கணும்னு. அது உங்கள் கையில் இருக்குது. என்னுடைய பயணத்தையே காந்தாவுக்கு முன் காந்தாவுக்கு பின் அப்படின்னு மாற்றலாம். அந்த மாதிரி ஒரு மனநிலை. இதே தேட்டரில் சுப்பிரமணியபுரம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அந்த ஃபீல் இப்போ வந்தது. அது நம்மளை தாண்டி ஒன்று செய்யும். அது ஒரு சில படங்கள் தான் செய்யும். இந்த மாதிரி படைப்புகள் வந்து காலத்துக்கும் அழியாமல் இருக்கும். இந்த மாதிரி படைப்புகளுக்குள்ளே நாம் இருக்கிறதெல்லாம் பெருமை. காந்தாவுக்குள் நான் இருக்கிறது பெருமை. இந்த திரைப்படத்தில் நான் ஒன்றுமே பண்ணல, என்னை தட்டி தேத்தி எடுத்துகிட்டு வந்தது எங்கள் டைரக்டர் தான். அதுக்குள்ளே இறங்குனதும் எங்கள் டைரக்டர் நான் நம்புகிறேன். என்னுடைய குருநாதர் கேபி சாருடைய ஆசீர்வாதமும், நிறைய நேரங்களில் அவரை நினைக்காத நாளே இல்லை. ஒவ்வொரு நாளும் மேக்கப் போட்டு அப்படி வெளியில் வரும்போது என்னுடைய குருநாதர் தான் மைண்டில் வருவார். அவர் தான் உள்ளே இறங்கி பல இடங்களில் வேலை பார்த்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது அவருக்கான ஒரு காணிக்கையாக தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் வெல்வோம். நன்றி. And I'm sure just the way I'm in love with the film, you all are going to fall in love with the film after watching it. Thank you, Kanta, and the entire team for believing in me, believing a fresh newcomer, for giving this kind of performance. Idan yanakku Tamil introduction, and I'm so excited to start this journey with all of you. Selvaya, he's been my best supporter from day one, from casting me to teaching me. So I would say he's my first teacher, and I'm so lucky to have you in my life. Nadippa Chakravarti, my co-actor, DQ Garu. When the script first came to me, I was very nervous because I saw that Dulquer Salmaan is the actor and it's this kind of performance, and I was like, "Ayyo, how am I going to live up to this?" But with the help of all of them and obviously a pinch of dedication, I think I tried my best and gave it 100%. So thank you for being the best co-actor and helping me throughout the film. Actually, I'm very emotional today because, you know, very few films make you feel this way, because all of them are like my family, and you don't feel this way for every other film that you do. Kani sir, you are truly my father in real life as well. So thank you so much. Nandri, romba romba nandri. Danny, who's not with us here today, but trust me guys, he's given us a beautiful film, the virtual film. I mean, the cinematography is beautiful. So thank you to him as well, and the rest of the Kanta team. So
yes, this is my Tamil introduction. I'm very proud of this film and I'm sure you will all be too. Thank you so much. Romba Romba Nandri. என் வாழ்க்கை வந்து ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ தெலுங்கு ஃபேமிலிஸ் தட் மூவ் ஃப்ரம் சென்னை. இங்கே டி நகர் இருந்து ஃபில்ம் நகருக்கு ஷிஃப்ட் ஆன ஒரு ஃபேமிலிஸில் நான் வாழ்ந்தேன். அங்கே வந்து சின்ன வயசில் ஐ ஒன்லி ஹர்ட் அ ஃபியூ திங்ஸ். என்னென்னா விஜயவாணி ஸ்டூடியோஸில் இப்படி நடந்தது, ஏவிஎம் செட்டியார் சார் இப்படி ஸ்டூடியோ கட்டினார், அண்ட் அந்த ஸ்டூடியோவில் இந்த ஸ்டார் இது சொன்னார். ஸோ எனக்கு வந்து ஆல் மை சைல்ட்ஹுட் தோஸ் ஸ்டோரிஸ் வர் ஃபேசினேஷன்ஸ். அந்த மாதிரி ஒரு வேர்ல்டில் வந்து செல்வா brought திஸ் அமேசிங் ஸ்டோரி கால்ட் காந்தா. செல்வா பற்றி அவர் வந்து எவ்வளோ ஆத்தென்டிக் ஆன ஆள்னா, இந்த படத்தில் யூ வாண்டட் ஒரு புதுமுகம், நியூ ஹீரோயின். சரி ஓகேடா, கேரக்டர் ஓகே, புதுமுகம், அது வந்து ரெகுலராக வந்து யூ கேன் ஜஸ்ட் காஸ்ட் எனி ஆக்ட்ரஸ் தட்ஸ் தேர்ன்னு சொன்னேன். இல்லை, அவர் வந்து ஒரு 3 months இல்லை 6 months வந்து ஐ திங்க் மேபி ஓவர் 100 ஆடிஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து நான் ஒரு 50 வீடியோஸ் பார்த்தேன். ஆக்சுவலி ஒரு டைமில் வந்து என் ஃபோனில் ஒன்லி புது கேர்ள்ஸ் ஃபோட்டோஸ் தான் இருந்தது. பார்த்தா ஒரு மாதிரியா தெரிஞ்சது. பட் he went and found பாக்யஸ்ரீ after that. பாக்யஸ்ரீ, I wanted to say welcome to cinema, but நாம் எடுத்த டைமில் வந்து அவர் வந்து தெலுங்குல பாப்புலரான ஹீரோயின் ஆயிட்டாரு. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமான்னு தான் சொல்லுவேன். அதான் சொன்னேன்ல, செல்வா வந்து ஆத்தென்டிசிட்டி. இந்த படத்தில் ஒரு டைரக்டர் வேணும், டைரக்டரான கேரக்டருக்காக. ஸோ he went and selected சமுத்திரகனி சார், who is a director himself and an amazing actor. என்ன ஒரு ஆக்டர், என்ன ஒரு மனிதன். நடிப்பு சக்கரவர்த்தி துல்கர் சல்மான். ஐ திங்க் இந்தியாவில் வந்து யாராவது ஒரு பீரியட் கதை எழுதுனா ஃபர்ஸ்ட் துல்கர் தான் யோசிச்சு எழுதுவார். அதுக்கப்புறம் only if his dates are not available they'll go to other actors. After, he was my friend always. He was such a dear film lover that I knew. But after this film, man, I'm a fan. What an amazing actor he is. And truly, just watching this film, you can just watch him perform and just sit. என் அப்பா அதான் சொன்னார். he watched the film in the DI suite. He said, Dulquer is so good, I can just keep watching him and சொன்னார். So I think all of you will enjoy this very much. இந்த படம் நான் முதல் வாட்டி கேட்குறது 2019, 6 வருஷமாக இருக்குது. அந்த நரேஷனே ஒரு 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 இன்சிடென்ட் மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஞாபகம். என்ன மத்தியானம் ஒரு 3 o'clock ஏதோ லீலா ஹோட்டலில் ஐ திங்க் நரேஷன் நான் செட் பண்ணேன். இது 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு. அப்புறம் சொன்னேன், செல்வா எனக்கு ஒரு டின்னர் இருக்குது, பரவாயில்ல ஒரு 10 minutes நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிடுறேன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கே 4-5 மணி நேரம் எனக்கு புரியவே இல்லை. அவ்வளோ இன்வெஸ்டராக இருந்தது, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சரி, செகண்ட் ஹாஃபுக்கு நான் பிளான் பண்ணி ஒரு 5 மணி நேரமாக நான் பிளான் பண்ணி நான் வரேன். உங்களுக்கு வேற அவர் ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வருவார், மியூசிக் எல்லாம் இருக்கும். ஸோ அதுவே ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி இந்த படம் டிலே ஆகிறதுக்கு ஐ திங்க் இவ்வளோ என்ன பிரச்சனைனா, செல்வா எந்த டிரெக்ஷன் வேணால் எழுதலாம். இப்போ நம்ம ஒரு நரேஷன் கேட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஆனால் இந்த ஒரு ஏரியா நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் ட்வீக் பண்ணலாமா, ஆனால் அந்த ஏரியா வச்சு அவர் எழுதி வேற எங்கேயோ போயிடுவார். அதில் கூட இன்னொரு டேர்ன் இருக்கும், வேற எங்கேயாவது போய்டும். இதுதான் நாங்கள் 4-5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் ஒரு படத்துக்காக நான் லைஃப்பில் நான் இந்த படத்துக்கு நான் கேட்டிருக்கிற ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் நான் இன்னொரு 8-10 படங்கள் நான் கமிட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கதைகள் நான் கேட்டிருப்பேன். ஏன்னா ஒரு காந்தா மீட்டிங்னா less than 5 hours இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு 10-12 மீட்டிங் பண்ணிருப்போம். நீங்களே கணக்கு போடுங்க. நம்ம ஐயா இந்த படத்தில் சொல்ல டயலாக் மாதிரி தான், இந்த படத்துக்கு யாரெல்லாம் வேணும்னு படம் தான் முடிவு பண்ணுவோம், இந்த படம் எப்போ தான் ஷூட் ஆரம்பிக்கும் இந்த படம் தான் முடிவு பண்ணுவோம், இந்த படம் எப்போ வெளியே வரும்னு இந்த படம் தான் முடிவு பண்ணும், இந்த படத்தில் ஃபைனல் ஸ்டேஜில் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னென்ன டேலண்ட் உள்ளே வரும் இந்த படம் தான் முடிவு பண்ணும். இந்த மாதிரி ஒரு சினிமா என் கரியரில் இந்த படத்தில் வந்திருக்கிற நிறைய பேரோட கரியரில் இது ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு சினிமா, ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு எப்போவுமே இங்கே ஒரு இடம் கொடுத்ததில் தமிழ் மக்களுக்கும் இங்கே இருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ஃப்ரம் த பாட்டம் மை ஹார்ட் எனக்கு அவ்வளோ கிராட்டிடியூட். நான் எப்பவுமே சொல்லுவேன், இங்கே நம்ம ப்ரெஸ்ஸுக்கிட்ட படம் காமிச்சா போகிறோம், அவங்க பிடிச்சுன்னா அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க படம். ஸோ டெஃபினட்டாக ப்ரெஸ் ஸ்க்ரீனிங் இருக்குது. So I am praying that as always நம்ம press support இருக்கும் படத்துக்கு. Thank you very much. வெள்ளக்குதிரை என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட், ஸ்பெஷலான ஒரு படம், ஒரு சர்வைவல் ட்ராமா, ரொம்ப நல்ல கதை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி த ஹைலைட் ஆஃப் த ஸ்டோரி எனக்கு வாஸ் த வே சரண் சார் ஹேட் ரிட்டன் மை கேரக்டர். கயலுங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன், இன்டெலிஜென்ட்,
வில் பவர் இருக்கிற ஏஜென்சி இருக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் ஃபஸ்ட் படத்துலே இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ண முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேல் ஆக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஃபீமேல் ஆக்டருக்கும் இருக்குது. அது ஒரு ரொம்ப ரேரான விஷயந்தான் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே. ஃபஸ்ட்டு படத்தில் டு கெட் சச் அ நைஸ் கேரக்டர் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இண்டிபெண்ட் ஃபில்ம்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அது ரிலீஸ் பண்ணுறது அதை விட கஷ்டமான விஷயம். பட் எல்லா ஹேர்டல்ஸையுமே தாண்டி இது ரிலீஸ் ஆகுதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம், எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. தேங்க்யூ க்ரூ அண்ட் காஸ்ட். தேங்க்யூ. வெள்ளைக்குதிரை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா, கதை எழுதி ப்ரொடியூசர்கிட்ட நான் போகல. ஆக்சுவலாக ஹரிஷோரி அண்ணன் வச்சு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பழங்காட்டம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அண்ணன் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட இது பட்ஜெட்டு, நான் தான் ஹீரோ, எங்கள் ஊருக்கு மேலே ஒரு மலைப்பகுதி இருக்குது, இது இந்த மாதிரி ரோடு இல்லாத ஊராக இருக்குது, இதை பற்றி கதை எழுதலாமான்னு கேட்டார். அண்ணன் நல்லா பார்க்குறேன், நான் அந்த ஊருக்கு போய் தங்குறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உருவாச்சு. ஸோ இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் கதை தான் என்ன தேர்ந்தெடுத்துச்சு, அதே போல் அந்த கதை ஹரிஸ்வரனையும் தேர்ந்தெடுத்துச்சு. வெள்ளைக்குதிரை படம் முன்னோர்களை பற்றின கதை இங்கே இருக்காங்க, ப்ளஸ் பண்ணுறாங்க, நான் நம்புகிறேன். ஜெயலட்சுமி பாட்டி அவங்களுக்கு இந்த படத்தை நான் முழுசாக சமர்ப்பிக்கிறேன். அவ்வளோதான். சொல்லும்போது இன்னொரு வார்த்தை சொன்னார், கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு, படம் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆதரவு அப்படின்னு தான் கான்ஃபிடென்ட், டைரக்டனுடைய கான்ஃபிடென்ட்டுங்கிறது தான். நானே ஃப்ரெஷ் ஷோ முடிஞ்சோடனே அடுத்து எல்லோரும் ஒரு பார்ட்டி மாதிரி கலந்துக்குவோம். அப்போ படத்தை பற்றி மட்டும் பேச வேண்டான்னு சொல்லுவேன். என்னன்னா அது அவங்க பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணிட்டு அதை பற்றி நம்ம அங்கே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு அவங்க என்ன எழுதணும் அப்படிங்கிறது நம்ம அவங்ககிட்ட போய் எப்படிங்க என்னென்னலாம் கேட்டுக்கூடாது, அது எழுத தானே போகிறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த டைரக்டர் அவர் கான்டென்ட்டாக சொல்லி சொன்னார். ஸோ ஓரி அவர்கள் கஷ்டப்பட்டதுக்கும் இந்த டீமினுடைய மொத்த கஷ்டத்துக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் இருக்கும். மற்றபடி எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வெள்ளைக்குதிரை ஒரு ட்ரீம். அது நம்ம கனவுல குதிரை வரும்போது, ஒரு வெள்ளை குதிரை வரும்போது, வெள்ளை குதிரை பின்னாடி அதுக்கு சொர்க்கலோகத்திலேருந்து திறங்கி வர மாதிரியான ஒரு ட்ரீம் தான் வெள்ளை குதிரையோட ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன். அது தமிழ் சினிமாவிலையும் அந்த குதிரை இறங்கியிருக்கு. ஒரு சிறந்த சினிமாவை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்க நினைக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். ஆல் த பெஸ்ட் ஆஷா, அபிராமி, சரண். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், பாடல் பார்த்தேன், இந்த கதையை பற்றி ஒரு அனுபவம் இருக்குது. நான் அந்த படத்தை விட்டுட்டு எனது விருதுகள் போயிடுச்சு. அவன் என்ன எடுப்பான்னு எனக்கும் தெரியும், இவன் என்னோடய டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். அதை தாண்டி இந்த படமாக்கப்பட்ட விதத்திற்கு அங்கே பட்ட சிரமங்கள் அது எனக்கு சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆக்சுவலாக பிரபுசாலம் சார் படம் முதல்ல பண்ணும்போது நம்ம இப்படி போகலாம் அப்படி போகலாம் சில ஐடியா கிடைக்கும், நம்ம பயம் வந்துடும். ஐயோ எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி, ஏன்னா முதல்ல எனக்கு மைனா போகும்போது இங்கே தான் தங்க போகிறோன்னு பார்த்தா ஒரு பாலடைஞ்ச ஹோட்டல், அது ஒன்றுமே இல்லை. அதை இது நம்ம ஒரு பெட்டு போட்டுக்கலாம், இங்கே தங்கிக்கலாம். நானும் தம்பின்னு இப்படி பார்க்குறோம். லொக்கேஷன் பார்க்கும்போது நாங்கள் போயிட்டோம், 2 பேரும் இங்கே தான் தங்க போகிறோமா, ஏன்னா அது கரப்பாம்பூச்சி ஓடுது அப்படி ஓடுது, ஏன்னா வேறு வழியெல்லாம் அங்கே இருந்து தான் பண்ணணும். சரி இப்படி தான் நினச்சா, ஆனால் எங்களுக்கு சௌரியமெலாம் நடந்தது. எங்களுக்கு சௌரியமாக நிறைய விஷயங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நான் இப்போ இவங்க சொல்கிற அளவுக்குலாம் கஷ்டமே படலை, நான் கூடவே பார்த்துதான். ஆனால் இந்த படத்திற்கு அவங்க பட்ட கஷ்டங்களை சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்து, எனக்கு அதையே இவங்க வச்சுருக்காங்களான்னு தெரியல, அது மேக்கிங் வீடியோ, அதுவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. புக் ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் சொன்னார் நீங்கள் தான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்குதிரை நிறைய பண்ண உடனே அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த மண் வாசனை கெடாமல் அந்த சாங் எப்படி பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த பாடல் எல்லாமே தமிழ்மணி, அப்புறம் அம்பிகா குமரன், அப்புறம் குரு இவங்கெல்லாம் எழுதி வரிகளுக்கு தான் டியூன் பண்ணேன். எதுவுமே நான் டியூன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ அந்த வரிகளுக்கு தான் இசையமைச்சேன். ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் எப்படி தொடங்குவோம், என்னோடய பயணம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒருத்தவனா முன்னாடி அந்த ஆர்கெஸ்ட்ராவில் அதுக்கு தான் நான் படித்தேன். ஆனால் அதை எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஃபுல் ஆர்கெஸ்ட்ரான ஒரு வயலின்ஸ் போடணும், அது பண்ணணுன்னா இப்போ எல்லாமே கீபோர்டு அப்படி ஆயிடுச்சு. ஆனால் வரப்போகிற படங்கள் கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். நல்ல வாய்ப்பு வந்தால் பண்ணலாம். நன்றி. வெள்ளைக்குதிரை மாதிரி ஒரு வாழ்வியல் படத்துக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணுறது, எப்படி கதை ரெடி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷனும் முக்கியம். இதில் நான் பார்க்கும்போது எல்லா கதாபாத்திரங்களும் கரெக்டாக இருந்தது. அதுக்கு முதல்ல இயக்குனர் சரண்ராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வெள்ளைக்குதிரை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நீங்கள் பெரிய புடிச்சராக வந்துடணும், நான் நடிகராக வந்துடணும், நிறைய நடிகர் உருவாக்கணும்,
நிறைய புது புது இயக்குநர்களையும் உருவாக்கணும். இந்த படம் வெற்றியடைய இந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஏறக்குறைய 30 வருடங்களாக நான் இசையமைத்து கொண்டிருந்தாலும் ஒரு 100க்கு மேலே படம் பண்ணியிருந்தாலும் எனக்கு பிடிச்ச படம் எப்படின்னா, நான் வந்து இசையமைப்படம் எப்படின்னா, ஐ ஆல்வேஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு எமோஷன் அண்ட் லிரிக்ஸ். இப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் எல்லா பாட்டுமே அந்த மாதிரி அமைஞ்சுது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு இன்புட் வந்து எனக்கு சேரன் சார்ட்டே தான் கிடச்சிது. அண்ட் இன்னி வரைக்கும் எனக்கு வந்து என்னுடைய பல ஹிட்ஸ்லேருந்து முக்கியமான ஒரு படமாக எனக்கு இது அமைஞ்சுது சார். தேங்க்யூ ஸோ மச். அதோட 21 வருஷம் ரீரிலீஸுங்கிற போது அந்த இப்போ அந்த ஞாபகம் வருதேங்கிற அந்த என்னுடைய குரலில் கேட்டபோது எனக்கே பல விஷயங்கள் ஞாபகம் வந்தது. நிச்சயமாக இட்ஸ் அ கிரேட் அக்கேஷன். இந்த திரைப்படம் 21 வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இந்த படத்தில் என்ன இருக்குது, இந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்லும். நான் அப்படி தான் படம் எடுப்பேன். படம் எடுக்கும் பொழுது வியாபார நோக்கம் மட்டும் எடுத்திருந்தால் நான் வந்து என்றைக்கோ காணாமல் போயிருந்திருப்பேன். பெரிய வெற்றியை கொடுத்துருப்பேன். 5 படம் பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ணியிருப்பேன், அப்புறம் காணாமல் போயிருப்பேன். ஆனால் இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல என்னோடய சமூகத்தில் என்னோடய பக்கத்தில் யாரையோ ஒருத்தனை இந்த படம் கையை பிடிச்சி கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து விட்றதுன்னா அது என்னோடய வெற்றி. அப்படி தான் நான் ஒவ்வொரு படத்தையும் உருவாக்கியிருக்கேன். இந்த படம் கூட அதுதான். நீ எந்த தோல்வியாக இருந்தாலும் கிடக்கலாம். காதல்ன்றது நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம். இந்த படம் வந்து எந்த தோல்வியாக இருந்தாலும் கடக்கும் மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குது. நீ எங்கேயுமே சோர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்கிறது தான் அது. 21 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தெரியுது. இயக்குனர் நடிகர் அண்ணன் மனோபாலா வந்து எப்போவாவது ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சினிமா பற்றி பேசணும்னா, அவனாடா அவன் மவுண்ட் ரோடாக இருக்கும்போதே சினிமாவுக்கு வந்தவன்டா, எப்போ ஃப்ளாஷ்பேக் பேசினாலும் 30 வருஷத்துக்கு முன்னாடியே பேசுவான்டா, அவன்கிட்டலாம் பழக்கம் வச்சுக்கிறாருன்னு. இப்போ காலம் நம்மளை கூட அதை எங்கே விட்டுச்சுன்னா ஆரம்பித்தா ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி தான் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் சொல்லுவார், ஏன்டா நம்ம ரொம்ப நாள் உயிரோடு இருக்குமோ அப்படின்னு. அதெல்லாம் இப்போ எனக்கு இந்த படத்தை 21 வருஷம்னு ஞாபகம் வந்தது. ஒரு படம் ஒரு ஷோவில் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சது, அது எப்படி எல்லாரும் போய் லெட்டர் போட்டது மாதிரி வந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய கனெக்ட் இருந்திருக்கு. ஒரு விஷயத்தை நம்மளுடைய பழைய நினைவுகளை பின்னோக்கி பார்க்குறதுல அதில் இருக்கிற ஒரு சுகத்தை இந்த படத்தில் அனுபவிச்சதுனால தான் அது அத்தனையுமா இருந்தது. இதில் ஒரு டெக்னீஷியனாக எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக படமாக்குனது வந்து கோபிகாவோட எபிசோடு. ஆலப்புழாவில் வந்து குட்டநாடுன்னு தான் அந்த ஏரியா பேர் சொல்லுவாங்க. அது போக்குவரத்தை வந்து தண்ணியில் தான் இருக்கும். ரோடு நீர்வழி போக்குவரத்து, நிலவழி சாலையே கிடையாது. அது போட்டெல்லாம் பிரேக் அடித்தாலும் நிற்காது. ஆனால் அது முன்னாடி வந்து நின்று அந்த பசங்க ஏறி திருப்பி உள்ளே போய் அந்த எபிசோட் படமாக்குறது விஜய் மில்டனை தான் அந்த போர்ஷனோட கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருந்தார். எக்ஸ்ட்ராடியாக ஒரு இந்த ஃபுல் டீமும் வந்து என்ன பாடுபட்டுருப்பாங்கன்னு அது படத்தில் வந்து நீங்கள் அந்த குட்டநாடுக்குள்ளார தேட்டரில் இருக்க மாட்டீங்க, போட்டில் உட்காந்துருப்பீங்க, அந்த வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்சி தலைமுறை இதை எப்படி பார்க்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இப்போ 2000 பிறந்தவருக்கு 25 வயசு. இந்த 25 வயசில் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டீட்டெயில்டு ஃப்ளாஷ்பேக் எமோஷன் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக அமையும் நினைக்கிறேன். எங்கள் அப்பா வந்து ரீரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே, அப்படியாம்மா என்னை கூப்பிட்டு போய் படம் காமிக்கிறியா, நான் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம். இந்த படம் பண்ணும்போது நிறையா மன அழுத்தம், மன உடைச்சல் எனக்கு பர்சனலாக இருந்தது. அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பார்த்தீங்கன்னா சேரன். ஆட்டோகிராஃப் சாங்ஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன். யாருக்குமே தெரியாது, நான் வெளியே ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பேன், யாருக்குமே தெரியாது. நான் வந்து லைட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு புக்லையும். அப்போது கார்னரில் உட்காந்துருந்தே அப்போ அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, பக்கத்தில் வந்து உட்காந்தார். என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னு எனக்கு தெரியும், எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆனது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 21 வருஷமாக அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும். இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து மாறுத்துட்டு சொல்லிக்க முடியும். என்னோட டியர் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் நான் சேருன்னு சொல்ல முடியும். எல்லோரும் கேட்பாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னு அப்போவே கேட்டாங்க என்கிட்ட. இந்த படம் பார்த்துட்டு ஒருத்தருக்கும் மீட் பண்ணும்போதெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட டியர் ஃப்ரெண்ட் சேரன்பா. அண்ட் கண்டிப்பாக இந்த ரீரிலீஸ் ஒரு பெரிய வெற்றி அடையும். நான் அதுக்கு முன்னாடி அசுரன், ஜெய்பீம், அப்புறம் விடுதலை அந்த மாதிரி சில படங்களை நடிச்சிருக்கேன். இந்த சுப்பன் படத்தில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னோட நன்றி. படத்தில் கூட வேலை பார்த்த ஆர்டிஸ்ட் அப்புறம் மற்ற டெக்னீஷியன் எல்லாருக்குமே தேங்க்யூ. குகணேசன் சார்கிட்ட இருந்து இயக்குனர் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கால் வந்திருந்தது. இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு லீட் ரோல் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த லீடு ஒரு சின்ன போர்ஷனுக்கு நீங்கள் ஒரு லீடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு கேட்ட உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி டெலிவிஷனில் வந்து அவங்க சொன்ன சீன்ஸ்க்கு நான் ஆப்போசிட்டாக நடிச்சிட்ருக்கேன். நான் வந்து ரொம்ப ஃபன்னாகவும் காமெடியாகவும் என்டர்டெய்னராகவும் இப்போ டெலிவிஷனில் நடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன். இது இப்படி தான் நமக்கு சூட்டபுளாக இருக்கும், இது ரொம்ப சீரியஸாக இருக்கே, சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு எனக்கே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் கொடுத்த அந்த சப்போர்ட்லேயும் அந்த ஆதரவுலையும் கொடுத்த தன்னம்பிக்கையிலையும் இதை நானே பண்ணி முடிச்சிருக்கேன்றது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. இது சின்ன படம் பெரிய படம், இந்த படம் ஜெயிக்குது தோக்குது இதெல்லாம் தாண்டி எங்கள் 100 பேருக்கு மேலே 150 200 பேருக்கு மேலே இந்த சின்ன தயாரிப்பாளர் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்காரு. இதனால் 100லேருந்து 200 குடும்பங்களுக்கு வந்து வரவு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. சினிமா என்றைக்குமே வாழும். ஸோ எப்பயும் போல் உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுத்து எங்களை வாழ்த்தி வழி அனுப்பணும்னு அன்புடன் கேட்டுக்கிறேன். அதான் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் முத்து மூலம் தான் நான் குஹன் சாரை ஃபஸ்ட்டு சந்தித்து இந்த படத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு. நான் ஆக்சுவலி பேசிக்கலி ஃப்ரம் கேரளா, செட் இன் சென்னை. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு படம் ப்ரைவேட்னு வர மலையாளம் மூவி ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து குஹன் சாரோட இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போது ஆக்சுவலி குஹன் சாரோட சப்போர்ட்டும் இதுதான் இந்த படத்துக்கு. இப்போ நீங்கள் பார்த்த சாங்ஸும் ட்ரெய்லர் இல்லாமல் அதுக்கு வாய்ப்பு அந்த குஹன் சாருக்கும் ப்ரொடியூசர் அன் சாருக்கும் நன்றி. கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நன்றி. Director sir and producer sir, thank you so much for giving me the opportunity. And co-artist எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். பிகாஸ் ஏன்னா ரொம்பவே பாசிட்டிவாக சப்போர்ட்டிவாக கூட ஆக்ட் பண்ணாங்க, கோஆப்ரேட் பண்ணாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் போக முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் அஸ். இந்த சாங் பார்த்துருப்பீங்க, அதில் மாப்பிள்ளையாக வந்திருந்தேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த குகன் சார் அண்ட் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நான் யதார்த்தமாக என்னோடய தம்பியை பார்க்க போன கேப்பில் அவங்க ஒரு ஆள் தேடிட்டு இருந்திருக்காங்க, மாப்பிள்ளை கெட்டப்பில் யாராவது பார்க்கலான்னு. ஸோ மிதுன் சக்கரவர்த்தி நம்ம தம்பி தான் இருந்துட்டு சூரஜ் என்னை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. மிதுனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நான் பேசிக்காக ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் தென் பாடணுன்றது என்னோட ரொம்ப நீண்ட நாள் கனவு. அண்ட் அது எனக்கு ஃபைனலி நிறைவேறிடுச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இறைவனுக்கு நன்றி. குஹன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஐ வுட் லவ் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நெகட்டிவில் நிறைய பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பார்க்காம ஒரு தம்பி மாதிரி பார்த்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் ரொம்ப நல்லா வரணும். இந்த அளவுக்கு டேலண்டட் ஒரு டீமோட நான் ஒர்க் பண்ணன்றது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதோட ரிசல்ட் தான் இந்த சாங். முக்கியமாக இந்த படத்தில் அட்லீஸ்ட் நான் நடித்த என்னோட ரோல் பற்றி சொல்லணுன்னா, சோஷியல் மீடியா இன்றைக்கி வந்து சும்மா பாத்ரூமில் உட்காந்து கூட ரீல்ஸை தான் நம்ம தட்டுவோம், எல்லாரும் பண்ணுவோம், நோ சொல்லாதீங்க. எல்லாரும் பாத்ரூமில் உட்காந்து இந்த தட்டுற ரீல்ஸால் எவ்வளோ பிரச்சனை வருது. ஒரு சோஷியல் மீடியாவில் ஹாய் அப்படின்னு ஒரு டிஎம் வருதுல எவ்வளோ பிரச்சனை வருது. அந்த ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு கனெக்ட் ஆகும். பிகாஸ் நம்ம எல்லாருமே அதில் இருக்கோம். ஸோ அந்த ரோல் எனக்கு பண்ண கிடைச்சதுலேயும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கரெக்டாக அந்த ஒரு ரோலுக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு. இட் வாஸ் ஆல் இன் ஆல் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில். 2009 ஒரு சினிமாவுக்காக நான் முத ப்ரெஸ்ஸை சந்தித்தது மதுரை டு தேனி வழியாண்டிப்பட்டிக்காக. ஸோ மதுரை டு தேனி இன்னைக்கு கண்டிப்பாக தெரியாத 100 பேர்ட்ட சொன்னோம்னா ஒரு 75 பேருக்காவது தெரியும். ஸோ அப்படி தான் கொண்டு போனீங்க. இந்த படமும் அப்படி தான், பெரிய பிரம்மாண்டமான எந்த விஷுவலும் இல்லை. ஒன்று கண்டிப்பாக படம் பார்க்குறவங்க வீட்டில் இது நடந்திருக்கும், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில், இல்லை நியூஸில் டிவியில் எப்படியாவது இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் டைம், அவ்வளோதான். கண்டிப்பாக மறுபடியும் உங்களை சந்திக்கிற விஷயத்த இந்த சுப்பன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பான். அதில் முழு நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்குமே நன்றி.